ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ், எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு லொகேஷனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் சவுண்ட் கேட்குது, ஸ்டார்டிங்ல சவுண்ட் கேட்குது. கேஸ் நான் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா மெசேஜ் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஏன் ப்ரோ வீடியோ வரல, ஏன் ப்ரோ வீடியோ போட மாட்டேங்க, ரெகுலராக போடுங்க ப்ரோ அப்படி மாதிரி சொல்றீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன். அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ ரெகுலராக வீடியோ போட முடியல. 10 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு வீடியோ போட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி கேட்டுக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபருமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தரும். சின்ன ஒரு கமெண்ட், உன்னால முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லிட்டு போங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அது மட்டும் இல்லாமல் லொகேஷனோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர்ல எடிட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எனக்கு சொல்ற டைம் கிடையாது இந்த இடத்துல. நான் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் இருக்கு லொகேஷன்ல. என்ன சொல்றேன்னு தெரியல கேஸ், கொஞ்சம் பதட்டத்துல கொஞ்சம் என்ன சொல்றேன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்கேன். ஓகே கேஸ், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் லொகேஷன் ஸ்டோரி நான் வாய்ஸ் எடிட் பண்ணி காட்டுறேன். சவுண்ட் கேக்குது கேஸ் உள்ளாரா? யாரு? நைட் விஷன் பார்த்தீங்கன்னா வெளியே ஒன்று வச்சுட்டு போறேன். நைட் விஷன் கேப்சர் ஆனா கூட மேபி கேப்சர் ஆகலாம். ஓகே கைஸ், நம்ம வரலாம்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? லெட்ஸ் கோ. أمي வந்தாச்சு. ஹலோ, ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்கேன். சவுண்ட் கேடுச்சு. யாரு? நல்லா இருக்கீங்களா? எஸ், ஜஸ்ட் மிஸ்ல கல் சொன்னு கேட்டுச்சு. ஹலோ, யாரா இருக்கீங்களா அந்த இடத்துல? பயங்கரமாக இருக்கு லொக்கேஷனு. இங்கே தான் இங்கே சவுண்ட் கேட்டுச்சு. என் முன்னாடி வர முடியுமா? கிரிக்கி வச்சுருக்காங்க விஷயத்தில். ஹலோ, என் முன்னாடி வர முடியுமா உன்னால்?
ஃபுல்லாக பிளாஸ்டாக இருக்கு. அங்கதான் அது வரைக்கும் ஒருத்தருக்கு ஸ்மெல்லு கொடுத்துருச்சு. தீப்பெட்டிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்கு இடமே. இந்த இடத்துல நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? ஹலோ, எங்கள் அண்ணன் மாடி வர முடியுமா? வாங்க. ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. பேனிக் ஆகிறேன் நான். என்ன எப்படி ஏதோ இருக்காங்க, என்னை சுற்றி தான் நடக்குது. என்னை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கேமரா பிளர் ஆகுது. என்னை யாரோ இந்த இடத்துல வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃபீல் ஆகுது, அப்படி தான் ஃபீல் ஆகுது. லைட் கொஞ்சம் டிம்மாக வச்சுக்கிறேன். கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல. ஃபுல்லாக வந்துட்டு இடித்து போட்டிருக்காங்க. இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப வருஷமாச்சு அந்த லொக்கேஷன் அப்பாயிண்டட் ஆகி. இது வரேன். ஃபுல்லாக இலையெல்லாம் போட்டு தாறுமாற பண்ணி வச்சுருக்காங்க லொக்கேஷனை. சவுண்ட் கிடைச்சி கேஸ் இந்த இடத்துல. யாரு நீங்கள் தானா? அது என் முன்னாடி வர முடியுமா அவனால்? இங்கே தான் கேஸ் சவுண்ட் கேட்டுச்சு. ஹலோ, காலேஜ் என்னோட மகன் இருக்குது. இங்கே தான் நினைக்கிறேன். ஹலோ கைஸ், சவுண்ட் கேட்குது கைஸ். ஏன் சவுண்ட் போடுறீங்க? முன்னாடி வர முடியும் உங்களால்? கைஸ் சரியான லொக்கேஷன் கைஸ். ஹலோ, உங்களை கொடுமைப்படுத்தி சாவடிச்சான்ல கைஸ். பிளட்டு மாற்றுறது என்னென்னு தெரியல. அது பிளட்டு மாதிரி தான் தெரியுது. நான் நிற்கிறேன் பாத்ரூம் போலது. டப்பா அப்படியே படிச்சிருக்கேன். அந்த டப்பா கூட அந்த டப்பா கூட அப்படியே படிச்சிருக்கானுங்க. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கு. பைப்பு எல்லாமே அப்படியே இருக்கு. கண்ண மாடி வர முடியுமா உங்களால்? கேம்பர் என்னன்னு தெரியல. லைட்டாக பிளர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பெண்ணு காய்ச்சது எது ஓட்டை போட்டு உள்ளே போகுது காய்ச்சி. சீரியஸா என்னென்னு தெரில. பயந்தா போயிட்டாங்க. பள்ளி போல ஃபுல்லாக ஜஸ்ட்டாக இருக்கு. என்ன சொல்கிறேன்னு தெரியல இந்த இடத்துல. இதை மூடிருக்காங்க தெரியுதா? ஃபுல்லாக மூடிருக்காங்க அந்த இடத்துல. பொம்மை வாங்கிருக்காங்க. தப்பாக வாங்கிருக்காங்க. தெரியுதா அந்த இடத்துல உங்களுக்கு? நான் பிளர் பண்ணிடுறேன் அந்த கேமராவில். கொஞ்சம் தப்பாக வரைஞ்சிருக்காங்க. அது வெளியில் சவுண்ட் கிடைச்சதோ சால் வந்துட்டாங்க சின்னத்தில். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆள் வந்துட்டாங்க.
அடிக்கலாம் விட்டாங்க கொஞ்ச நேரத்தில். எத்தனை பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்து பார்த்துட்டு இன்னொரு இடம் இருக்குது இதே மாதிரி, அதையும் காட்டிட்டு இந்த இடத்துக்கு நான் கிளம்ப ட்ரை பண்ணுறேன். பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அது சவுண்ட் கேட்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுக்குள்ளே போக முடியுமான்னு தெரில. இதுக்குள்ளே போகலாமா வேணாம் பண்ணி வச்சுட்ருக்கேங்க. ரொம்ப பிளாஸ்டாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப போகிறேன். எப்பா காய்ஸ் சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஏதோ. ரொம்ப ரிஸ்க் எடுத்தா உள்ள போகிறேங்க. ரொம்ப சீரியஸ்லி சரியானா எது போட்டு சொல்லணும் அந்த இடத்துல எடுத்துட்டுன்னு தெரில. ஒரே மாதிரியே இருக்கு எல்லாமே. சவுண்ட் கேட்டுச்சு. எஸ்டேன்னு தான் போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த இடத்துல இருந்தவங்க எஸ்டேவா? ஹலோ இங்கே தான் இங்கே சவுண்ட் கேட்டுச்சு. என் முன்னாடி வர முடியுமா உங்களால்? ஹலோ அண்ணா, அவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் உள்ள வந்திருக்கேண்ணா. அக்கா வந்தாலும் சரி, அண்ணா வந்தாலும் சரி. அங்கே வந்துட்டு எஸ்ஜேன்னு போட்டிருந்துச்சு, இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ன்னு போட்டிருக்கு. இப்போ இந்த 2 பேர்லாம் யார் லைவ் கேப்சரு இதுதான் இங்கே உடஞ்சிது. இப்போ தான் உடஞ்சிது. இப்போ நான் அங்கே நின்றுருந்தேன். இப்போ நான் அப்படி வரும்போது டப்பு நீங்கள் மேலேஞ்சு உடஞ்சுன்னு நினைக்கிறேன். பட்டாலும் நீங்கள் மேலே உடஞ்சிச்சு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக போட்டுக்கிறாங்க. காட்டுற பாருங்க, இங்கே ஃபுல்லாக இதுதான் கைஸ். இந்த இடத்துல அந்த செடியெல்லாம் குழஞ்சி இங்கே பாருங்க. உள்ள வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அபண்டடாக இருக்குது. செடிலாம் வளருது போல. கரண்ட் ஒயர்லாம் வருது. நான் சாக்கெட் நினச்சிடும் பயமாக இருக்குது. என் கண்ண மாடி வரமே அவங்கள என் கை டச் பண்ண முடியுமா? யாருன்னா இருந்தால் என் கை டச் பண்ணலாம். ஹலோ, நான் ஒரு 5 நிமிஷம் இருக்க போகிறேன். நீங்கள் யாருனா இருந்தீங்கன்னா கை டச் பண்ணிட்டு உங்களுக்கு ஏன்னா ஹெல்ப் பண்ண முடியுதா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா இந்த இடத்து விட்டு போயிடும். யாருமே இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க திருப்பி உங்களை பார்க்குறதுக்கோசரம். டச் பண்ண முடியுமா? ஹலோ கேஸ், எனக்கு யாரும் இருக்க மாதிரி தெரில. கேஸ், நான் மைக்ரோஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் கேஸ். இடத்துல கேஸ் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 11:09 ஆயிடுச்சு. நான் மொபைலை காட்டுற பாருங்க, 11:09 ஆயிடுச்சு கேஸ் டைமு. மைக்ரோஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் பிரைட்னஸ் கம்மி பண்ணிச்சிடுறேன். கேஸ் கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன் கேஸ்.
இந்த இடத்துல நீங்கள் தான் இருந்தீங்களா? அந்த லேடி உங்களை தொந்தரவு பண்ணி சாவடிச்சால, இனிமே இருக்கீங்களா இந்த இடத்துல? ஹலோ, இன்னொரு டைம் சவுண்ட் போட முடியுமா உங்களால்? எது கத்துறாங்க சீரியஸா? தெரியாமல் அந்த இடத்துல உள்ள வந்துட்டேன் நான். ஹலோ, உங்களை ரேப் பண்ணி சாவடிச்சு தப்பு தான் அந்த இடத்துக்குள்ள. ஜென்ஸ் வாய்ஸ் கேட்குது, லேடிஸ் வாய்ஸ் கேட்குது. நீங்கள் இந்த இடத்துல லேடிஸ் வாய்ஸ் கேட்குது, ஜென்ஸ் வாய்ஸ் கேட்குது. யார் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கரெக்டாக சொல்லுங்கள். ஹலோ, புரியல. ஏதோ சொல்கிறாங்க, நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னானே. ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்ப பெரிய சவுண்ட் கேட்டுச்சுப்பா. சரி, நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. இதனால் எனக்கு எதனா ஆபத்து வருமா அந்த இடத்துக்குள்ள வந்ததுனால? எஸ்ஸுங்கிறாங்க கைஸ். வாய்ஸ் கேட்குது கைஸ். யார் இருக்கீங்க இந்த இடத்துல? புரியல எனக்கு. ஹலோ, எஸ், யார் இருக்கீங்கன்னு யார் வாங்கன்னு தெரியல எனக்கு. சரி, ஓகே, அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன். இதனால் எனக்கு எதனா ஆபத்து வர முடியுமா? ஆபத்து வருமா கைஸ்? என் கண்ணு மாடி வர முடியாதா உங்களால்? ஏன் சவுண்ட் மட்டும் போடுறீங்க? இதனால் எனக்கு ஆபத்து வருமா? எதனா சவுண்ட் போடுங்க. ஏய், யார் இருக்கீங்க இந்த இடத்துல? சரி, ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் இருக்கேன். உங்கள் என்ன நேரில் வர முடியுமா உங்களால்? புரியல எனக்கு. புரியல. இங்கே இருக்கிறது சத்தியமாக டைம் வேஸ்ட்டு தான். மைக்ரோஃபோனுக்கு ஆஃப் பண்ணுறேன். மொபைல் ஆஃப் பண்ணி ஃபஸ்ட்டு. டைம் பாருங்கள், நல்லா காட்டுறேன் உங்களுக்கு. டைமு 11:12 ஆயிடுச்சு. சரி, ஓகே, இந்த இடத்துல நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் வந்து நான் உங்களை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என் கண் முன்னாடி நீங்கள் வரல. நீங்கள் இன்னொரு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, பார்த்து சேஃபாக இருங்க. அப்படியே வெளியே போகிற ட்ரை பண்ணுறேன். நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போகிறேன். நான் வெளியே போகிறதுக்குள்ளே ரொம்ப போதில் தான் இருக்குது. பாருங்கள், வழியை மட்டும் பாருங்கள்.